ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 60. திருப்பூர் மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்த திரு சிவசேனாதிபதி அவர்களின் ஊரில் ஒரு கோடை காலத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. பல மைல்கள் நடந்து சென்று குடிநீர் கொண்டு வரும் ஒரு துர்பாகியமான சூழ்நிலை அவ்வூர் மக்களுக்கு ஏற்பட்டது. இதில் இவரது குடும்பமும் விதிவிலக்கல்ல. இவரது குடும்பமும் அந்த குடிநீருக்காக அல்லோலப்பட்டது. இவரது தாய் இச்சூழ்நிலைகளை கண்டு மிகவும் வருந்தினார்கள். தெய்வங்கள் எல்லாம் தொழும் பகவான் பாட்டி சித்தரை மானசீகமாக நினைத்து பிரார்த்தனை செய்தனர் இருவரும். அன்று இரவே பகவான் பாட்டி சித்தர் இவரது தாயின் கனவில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டி ஒரு வளையல் மூட்டையை அந்த இடத்தில் வைத்து அதே இடத்தில் போர்போடு தண்ணீர் வரும் என கூறி மறைந்து விட்டார்கள். காலையில் கனவில் நடந்ததை திரு சிவசேனாதிபதி அவர்களிடம் அவரது தாய் கூற, இவரோ பாட்டியின் மீது முழு நம்பிக்கை வைத்து பாட்டியின் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு கனவில் பாட்டி சொன்ன அதே இடத்தில் ஆழ்துணை கிணறு போட தீர்மானித்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் ஆழ்துணை கிணறு போட்டதில் யாருக்கும் தண்ணீர் வராத ஒரு கடுமையான வறட்சியான காலகட்டம் அது. திரு சிவசேனாதிபதி அவர்களோ முழு மனதுடன் பாட்டியை பிரார்த்தித்து விட்டு பாட்டி சொன்ன அதே இடத்தில் ஆழ்துளை கிணறு போட்டார். முதல் 600 அடி வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. பிறகு பாட்டியின் கருணையால் ஒரு திருப்பு முனையில் ஒரு வாய்க்கால் அளவிற்கு தண்ணீர் அதிக வேகத்துடன் வெளியேறியது. அவரும் ஊராரும் மகிழ்ந்தனர். அவ்வளவு நீர் வெளியேறியதை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு நீரூற்று பாறையில் பாட்டியின் அருளால் கிடைத்தது. பாறையில் நீரூற்று வருமேன் அது எப்போதும் வற்றாது என்பது ஆன்றோரின் வாக்கு. ஒரு ஊருக்கே தண்ணீர் தந்து பஞ்சம் போக்கிய கருணை மலை நம் பகவான் பாட்டி சித்தர் இன்று வரை வற்றா நீர் ஊற்றாக அது விளங்குகிறது. வறட்சியில் ஒரு ஊரையே பாட்டி காப்பாற்றி விட்டார். பாட்டியின் ஆணைக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும் அல்லவா? ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.